Hi guys, welcome to Visho Info. Aloo tikki Channa masala எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஆலு டிக்கி செய்ய ஒரு 1.5 கிலோ உருளைக்கிழங்க கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இது குக்கரில் ஒரு 6 விசில் வச்சு 6 விசிலா 5 விசிலாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. இப்போ நம்ம இப்படி தொட்டு பார்த்தோம்னா நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. ஆலு டிக்கி செய்ய போகிறோங்க. அதுக்கு உருளைக்கிழங்கு நம்ம வேக வைக்க சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை நல்லா வேக வச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்தாச்சுங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இந்த பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. இதுக்கப்புறம் 1 கப்பு ரஸ்கத்தூள் தேவைப்படுதுங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் தேவைப்படுது. அதுக்கப்புறம் ஆலு டிக்கிக்கான மசாலா இதில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 1.5 கிலோ உருளைக்கிழங்குக்கான மசாலா நான் சொல்கிறேங்க. 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தனியா, 1.25 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் இதுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், அந்த ஹோல் கிராம் மசாலான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை ஒரு 1/2 இன்ச்சு, கிராம்பு ஒரு 4, மிளகு 1 டீஸ்பூன், இதையெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேங்க. இதை இப்போ இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாங்க. கட்லெட் ஃபார்முக்கு அந்த டோ மாதிரி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கிறேங்க. ஆலு டிக்கிக்கான உப்பும் இப்போவே நான் சேர்த்துட்டேங்க. மசாலா அரைக்கும் போதே அதையும் நான் சேர்த்து அரைச்சிட்டேங்க. இப்போ இந்த எலுமிச்சம்பழம் சாறு, இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு பிழிஞ்சிட்டு நல்லா கட்லெட் ஃபார்முக்கு கொண்டு வந்து பிசைஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பாருங்கள், நம்ம ஆலு டிக்கிக்கான அதாவது கட்லெட் மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது இனி கட்லெட் ஷேப்புக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளோட ஆலு டிக்கிக்கான மாவை அதாவது அந்த கட்லெட் மாவு இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்புக்கு கொண்டுட்டு வந்துடணுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 2 உள்ளங்கையெல்லாம் வச்சு இந்த மாதிரி அழுத்தினோம்னா இந்த ஷேப்புக்கு வந்துடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட்லெட் ஏதாவது மோல்டெல்லாம் இருந்தால் ஹார்டின் ஷேப்பு, ஓவல் ஷேப் இப்படி வச்சு ஒரு கட் கொடுத்தீங்கன்னா அந்த இம்ப்ரெஷன் விழுந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கூட நீங்கள் கட்லெட் ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரஸ்க்கு தூள் இல்லை காய்ந்த ப்ரெட்டோட தூள் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சூடான தவாவில் போட்டு எடுத்தால் நம்மளோட கட்லெட்டு ரெடிங்க. இந்த மாதிரி எல்லா கட்லெட்டையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளோட கட்லெட்டெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணிட்டேங்க. இது இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. அதில் நம்ம ரெடி பண்ண கட்லெட்டையெல்லாம் வச்சிடலாங்க. நான் எப்போவுமே ஷாலோ ஃப்ரை தாங்க பண்ணுவேன். நீங்கள் வேணால் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாங்க, நம்ம விருப்பம்தாங்க. நல்லா கோல்டன் கலரில் எடுத்தோம்னா செமையாக நம்மளோட ஆலு டிக்கி ரெடி ஆகிடுங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் திருப்பி போடலாங்க. எண்ணெய் பத்தலைன்னா ஊற்றலாங்க. ஓரளவு இதுக்கு எண்ணெய் பிடிக்குங்க. ஆனால் நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதை விட இதில் ஷாலோ ஃப்ரை பண்ணால் கம்மியாக தாங்க பிடிக்கும். இது 1 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாங்க. பாருங்கள், நம்ம போட்ட கட்லெட்டெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். திருப்பி போட்டுக்கலாங்க. பார்த்திங்களா, இப்போது ஒரு சைடாக கோல்டு கலர் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம அடிக்கடி திருப்பி போட்டோம்னா இன்னும் எல்லா சைடில் ஆகிடுங்க. பிளாக் ஆகாமல் கோல்டன் கலரில் எடுத்தோம்னா நம்மளோட கட்லெட் சூப்பராக ரெடிங்க. பார்த்திங்களா, ரஸ்க்கு தூள்னால தான் இந்தளவுக்கு கலர் வருது. இதே மாதிரி அடியிலும் வேகட்டுங்க. வெந்ததுன்னா நம்மளோட ஆலு டிக்கி ரெடிங்க. பாருங்கள், நம்மளோட ஆலு டிக்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாங்க. அப்புறம் ஒரு 1/2 kg ஒயிட் சன்னா ஊற வச்சுருக்கேன். நம்ம ஊற வச்ச ஒரு 8 மணி நேரமாவது, 8லேருந்து 10 மணி நேரமாவது ஊறணும். இப்போ நான் இது 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிட்டு எப்போ நம்ம வேக வைக்கிறோமோ அப்போ புதுசாக தண்ணி ஊற்றி வைக்கணுங்க. பாருங்கள், ஆலு டிக்கியும் சென்னா மசாலாவும் செய்ய போகிறோங்க. மசாலா அதுக்கு அந்த ஆலு டிக்கிக்கு மேலே நம்ம சென்னா மசாலா குருமாவை ஊற்றி சாப்பிடுவோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு ஸ்மாஷ் பண்ணி வேக வச்சுருக்காங்க சென்னா. தண்ணியோடவே நம்ம இப்போ குருமா செய்கிறப்ப எடுத்துக்கலாங்க. ஒரு 5 மீடியம் சைஸு தக்காளி, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு எல்லாத்தையும் போட்டு
எதையும் வறுக்கவெல்லாம் இல்லைங்க, வதக்கவெல்லாம் இல்லை, அப்படியே பச்சையாக அரைச்சி வச்சுருக்காங்க. சென்னா மசாலா செய்ய தேவையான மசாலாலாம் அரைச்சி வச்சுருக்கேங்க. ட்ரையாக அரைச்சி வைக்கலான்னு நினச்சேன், அதில் கொஞ்சம் தண்ணி பட்டுச்சு, அதனால் ஒரு மாதிரி சாகியாக தெரியுதுங்க. இல்லாட்டி நான் ட்ரையாக பவுட்ரு பண்ணி வைக்கலாம்னு நினச்சேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு. இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் எவ்வளோ சேர்த்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சேர்த்துன அளவு 1 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்து தாங்க ஹோல் கரம் மசாலான்னு சொல்லுவோம். அதை அப்படியே மொத்தமாக சேர்த்து இதை அரைச்சிருக்கேங்க. எனக்கு ஒரே வேலையாக போய்டும். நான் எப்போவுமே இந்த மாதிரி தாங்க மசாலா மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுருப்பேங்க. இஞ்சி பூண்டெல்லாம் நான் தக்காளி வெங்காயம் அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சி வச்சுருவாங்க. இப்போ சென்னா மசாலா, ஆலு டிக்கிக்கான சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், 2 டீஸ்பூன் ஆயில், 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்காங்க. அது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு வெடித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கடுகு வெடிச்சிருச்சுங்க, மசாலா சேர்த்திக்கலாங்க. மசாலா வாசத்துக்கும் இந்த கீக்கும் இந்த ஆயில் ஸ்மெல்லுக்கும் எப்போ சூப்பராக இருக்குங்க. இப்போவே நம்ம ஆலு டிக்கிக்கான சென்னா மசாலா செஞ்ச திருப்தி வந்துருச்சுங்க. ஏன்னா அந்த மசாலா வாசம் அப்படி செம்மையாக இருக்குங்க. சரி, இது நல்லா ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம மசாலா நல்லா சூப்பராக வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி அரைச்சி வச்ச விழுதை இப்போ சேர்த்திக்கலாங்க. இதை நம்ம இன்னும் வதக்கலை இல்லைங்களா, அதனால் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஏன்னா தக்காளி வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல்லும் போகணும். அதனால் இது நல்லா ஒரு சேர கொதிக்கட்டுங்க. இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு சென்னாவை இதில் சேர்த்தா நம்மளோட ஆலு டிக்கி ரெடிங்க. நம்ம மசாலா, உப்பு, காரம் எல்லாம், புளிப்பு எல்லாம், அதாவது தக்காளி எல்லாம் சேர்த்துட்டோம் பார்த்தீங்களா. இனி என்ன பத்தலையோ, டேஸ்ட்டுக்கு மட்டும் எது பத்தலையோ அதையெல்லாம் நம்ம சேர்த்திக்கலாங்க. அப்புறம் இதுக்கு மேலே இனி புளிப்பு பத்தலைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்திக்கலாம், காரம் பத்தலைன்னா மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க. மசாலா ஸ்மெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இது நல்ல ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம சென்னா மசாலா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாம் சேர்த்து ஓரளவு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற சென்னாவை இதில் சேர்த்திக்கலாங்க. தண்ணியோடையே சேர்த்திக்கலாங்க. குருமாவோட திக்னஸ், அதாவது இந்த சென்னா மசாலாவோட திக்னஸ் பத்தலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இதில் இருக்கிற சென்னாவே கொஞ்சம் எடுத்து குருமா செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு திருப்தியாக இல்லைன்னா, அதாவது குருமாவோட இந்த மசாலாவோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப தண்ணியாக தெரிஞ்சுதுன்னா, இதில் இருக்கிற சென்னாவையே தனியாக எடுத்து ஆற வச்சு மிக்சியில் ஒரு ரன் விட்டு இதில் சேர்த்திக்கலாங்க. இதுக்காக வேறு எல்லாம் ஏதாவது அரைச்சி ஊற்றிடாதீங்க. சென்னா மசாலா அப்படின்னு அதுக்குன்னு இருக்கிற டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடுங்க. இப்போ இந்த சென்னாவோட நல்லா சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இதுக்கு மேலே பத்தலைன்னா, புளிப்பு பத்தலைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்திக்கலாங்க. அப்புறம் நம்ம சாப்பிடும்போது வெங்காயம் மேலே கட் பண்ணி போட்டு எலுமிச்சம்பழம் ஜூஸ் பிழிஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இது நல்லா கொதிச்சா நம்மளோட சென்னா மசாலா ரெடிங்க. 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளோட சென்னா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கிறேங்க. பாருங்கள், ஆலு டிக்கிக்கான சென்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், சாஸை இதுக்கு மேலே ஊற்றிக்கலாங்க. இப்போ ஊற்றின சாஸை வந்து இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணுங்க. இன்னும் உங்களுக்கு அதிகமாக சாஸ் பிடிக்குன்னா அதிகமாக ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச சென்னா மசாலாவை இதில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், சென்னா மசாலாவை இப்படி மேலே போட்டுக்கலாங்க. ஆனியன் போட்டுக்கலாங்க.
கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. லெமன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பிழிஞ்சு சாப்பிட்லாங்க. பாருங்கள், நம்மள ஆலு டிக்கி சென்னா மசாலா செமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், சூப்பராக வருங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.